ஸோ டெட் லிஃப்ட்டில் வந்து நம்ம 120 kgs அடிக்க போகிறோம். 130 தான் நம்மளோட டாப் செட்டு. ஸோ 130ல் இன்றைக்கி வந்து 7 reps வரணுன்ட்டு கோல். ஸோ இது வந்து வார்ம் அப் தான். ஸோ எல்லாமே வார்ம் அப் தான். ஸோ பிரமிடு மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 130 kgs ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 7 reps கிடச்சிச்சின்னா நெக்ஸ்ட் வந்து 135. ஸோ நான் 150 போகும்போது நான் செல்ஃப் கிஃப்ட் ஒன் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. இதில் ஒரு 3 ரெப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 minutes ரெஸ்ட் எடுத்த அப்புறம் டாப் செட். லெட்ஸ் கோ. ஸோ 120ல் ட்ரை பண்ண க்ரிப்பு பிடிக்கல. ஸோ பேண்டு போடுறது மாதிரி லெட்ஸ் கோ. Easy, come on. One more. ஸோ டெட் லிஃப்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ நம்மளுக்கு 130ல் வி காட் 7 reps. ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஸோ இதுலையுமே 5 seconds டைம் அண்ட் டென்ஷன் கிடச்சிச்சு. ஓ லெக் செஷன் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷனில் கண்டினியூ பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து ஆர்டிஎல்ஸ் அப்புறம் ஸ்மித் மிஷின் ஸ்குவாட்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் ஒரு 1 rep இல்லைனா ஒரு 10 second டைம் அண்ட் டென்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஒர்க் அவுட்டை வந்து நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த மைக்கில் வந்து பேட்ரி வந்து சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகுது. ஒன்று ரிசீவரில் பேட்ரி சீக்கிரமாக காலி ஆகிடுது, இல்லைனா மைக்கில் காலி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வந்து மைக்கில் காலி ஆகிட்டுருந்துச்சு. பட் இன்னொரு மைக் நான் எடுத்துகிட்டு வரல. அண்ட் இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ லாஸ்ட்டு ஒர்க் அவுட்டுமே நான் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன். அதாவது நான் லாஸ்ட்டு பெஸ்ட்டு
லெக் ஒர்க் அவுட்டுமே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ எல்லா வேரியேஷன்லுமே ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ்ன்றதை விட இன்றைக்கி நான் டெட் லிஃப்ட்டில் வந்து 130 ஃபார் 7 அடித்தேன். ஸோ அதே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு இதை இந்த வெயிட்டில் நம்ம 7 ரெப்ஸ் அடிக்கும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டாக என்னோடய வெஜ் பிரியாணி. ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். இதுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு ஸ்கூப்வே எடுத்துகிட்டு 3 ஓலக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ரைஸ். ஸோ அண்ட் ரொம்பவே நல்லா போச்சு இன்னையோட செஷன். ஸோ நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அதான் நான் ரீசெண்ட் டேஸில் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து என்னால் ரிகவரி அஃபெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய பாடி வந்து அடாப்ட் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ போக போக என் பாடி அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்டென்சிட்டி போக போக இது கூட பத்தாம கூட போகலாம் இந்த இன்டென்சிட்டி கூட. ஏன்னா நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிருக்கோம். ஸோ இன்னும் ஸ்ட்ரெஸ் வேணும்னுக்கே ரெடியாக கூட ஆகிடலாம். ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நம்ம வீடியோஸ் வந்து இப்போ சில வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ ரீச்ன்ற சென்ஸ் எப்படின்னா ஒரு 100 வியூஸ் மேலே போகுது. ஸோ 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு குஷி தான். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்னும் பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் என்கேஜ் பண்ண இன்னும் நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த 100 பேர் ஆல்மோஸ்ட் அந்த 100 பேரில் பார்க்குறீங்க. ஸோ நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை நீ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணு, இல்லை இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் போடு, ஸோ இல்லைனா ஆடியோ குவாலிட்டி இருக்குது இப்படி இருக்கா, எது இருந்தாலையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து என்னாலே ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எதனா வேணும்னாலையும் அது எனக்கு தெரியலனா கூட நான் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சாலையும் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வெஜ் பிரியாணி. ஸோ இப்போதைக்கு நான் என்ன கேலரிஸில் இருக்கிறேன்னா 2500 தான். ஸோ அதுவுமே ஆன் பாயிண்டில் இல்லை. ஒரு நாளைக்கு 2200 2300 2000 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இன்னும் நான் பல்க் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் பல்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய வெயிட்டுமே நான் ட்ராக் பண்ணும்போது 64, 65, 64.5 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பல்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மேபி இன்னும் 2 to 3 டேஸில் பல்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பல்க்குன்னா ரொம்பலாம் கேலரிஸ் இன்டேக் பண்ண மாட்டேன். இப்போ 2500னா ஒரு 2650 இல்லை 2700 அந்த கேலரிஸில் இருப்பேன். மேபி 2600 கூட ஸ்டிக் ஆகி நான் இருப்பேன். ஸோ 2600 போயிட்டு இன்னொரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வெயிட் அதிகரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் பல்க் போக போகுது நம்மளுது. ஸோ இந்த பல்க்கை வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 months இல்லை 1 yearக்கு நான் பண்ணணுன்ட்டு பிளானில் இருக்கிறேன். அண்டு கார்டியோவுமே ஆட் பண்ணலான்ட்டு நிறையா டேஸ் சொல்லியிருக்கிறேன். பட் சில இதனால என்னால் ஆட் பண்ண முடியல. ரிகவரி கரெக்டாக போயிட்டுருக்கு. டயட் லைட்டாக மிஸ் ஆனாலையும் என்னோடய ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் மேக்ரோஸ் எல்லாம் நான் ஆன் பாயிண்டில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ கூடிய சீக்கிரம் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அண்ட் நான் இப்போ ப்ரோட்டீன் வந்து இந்த ஆஃப்டர் தி கட் வந்து நான் வந்து ரொம்ப லைக் 200 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிட்ட எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து அவ்வளோ தேவைப்படாது. ஸோ 200லேருந்து 160 grams ஆஃப் ப்ரோட்டீன் இனிமேல் கன்சியூம் பண்ண போகிறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற கேலரிஸை வந்து நான் கார்ப்ஸ் அப்புறம் ஃபேட் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போதைக்கு இதுதான் நெக்ஸ்ட்டு பிளான். அண்ட் இன்னொரு 10 to 15 டேஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை. அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய ஜர்னி நீங்கள் த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் செக்ஷனில் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் சைனிங் ஆஃப். பை.